राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவி. நதிகளுள் நான் கங்கையாக இருக்கிறேன். கண்ணன் கீதையில் சொல்லக்கூடிய அழகான ஒரு வாக்கியம். நீரின்றி அமையாது உலகு. அதனால தான் நம்ம தேசத்தில் நீரை தெய்வமாக கொண்டாடுதல் அப்படின்ற ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு. தண்ணியில் அழுக்கு துணியெல்லாம் அப்படி வீசி போடுறது, இப்போ நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க. தவறுகள், நீங்கள் பண்ணிடாதீங்க. ஓடுகிற நதியிலையோ குளத்துலையோ எந்த இடத்துலையுமே உங்களுடைய உடுத்து களைந்த பழைய ஆடையை அதில் களைதல் குற்றம். நதியை அசுத்தப்படுத்துறதுக்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நல்லா ஞாபகம். எந்த ஜோசிகாரன் சொன்னாலும் சரி, இல்லாட்டி உங்களுக்கு வேண்டப்பட்டவ யாராவது சொன்னாலும் சரி, எந்த இடத்துலையுமே அப்படி நம்மளுடைய பழைய ஆடையை விடணும்னு சொல்லப்படவில்லை. அது மாதிரி நதிகளெல்லாம் குளிக்கிறேள், இல்லாட்டி குளம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் குளிக்கிறேள்னா சோப்பு போட்டு குளிக்காதீங்க. இயற்கையான தண்ணியில் அப்படியே உடம்பு தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். துணி துவைச்சாலும் அப்படியே அதில் தண்ணியில் முக்கி கல்லில் நல்லா அடித்து நல்லா கசக்கி பிடிஞ்சு கொண்டு வரலாமே ஒழிய சோப்பு போட்டெல்லாம் மாசுபடுத்தக்கூடாது. இது நீங்கள் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தண்ணியில் இறங்குறதுனா அந்த பாறைகள்லாம் வழுக்கும், ரொம்ப ரொம்ப ஜாகிரதை. சிலதெல்லாம் படிகள்லாம் ரொம்ப வழுக்கும், ரொம்ப ஜாகிரதை. ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. பல இடங்களில் நான் சொல்லுவேன், யாத்திரைக்கு வரும்பொழுதே ஜாகிரதை ஜாகிரதை. கூடுமான வரைக்கும் முதல்ல நான் இறங்கி பார்த்து அங்கே இருக்கவாள்கிட்ட கேட்டுண்டு இறங்குவேன். பார்த்தாலே தெரியும் சில படிகள்லாம், படித்துறைகள்லாம் வழுக்காது. இப்போ திருப்பதியிலெல்லாம் பெருசாக வழுக்காது, ஏன்னா அங்கே அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் பாசி படியாது. இப்போ கங்கை அந்த பக்கம்லாம் போகிறாள், எங்கேயாவது பாறைகள்லாம் இருக்குன்னாலே ரொம்ப ஜாகிரதை. இந்த பாறை மேலே தண்ணி ஓடும், அதுக்கப்புறமா தண்ணி குறையும், அப்புறமா வெயில் அடிக்கும், அதில் பாசி படர்ந்துருக்கும், கால் நல்லா வழுக்கிடும். புரியுறதா? இதெல்லாம் உங்களை நீங்கள் எல்லா விதத்துலேயும் ஜாக்கிரதையாக வைத்துக்கொள்வதுன்றது உங்களுடைய கடமை, தர்மம். நேற்று நம்ம கேட்டிருந்த கேள்வி, ஒரு யோஜனைனா எத்தனை தூரம் அப்படின்னு. இந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான அளவுகள் மாறுறது. சில இடங்களில் 8 கிலோமீட்டர் இருக்குது, சில இடங்களில் 16 கிலோமீட்டர் அப்படின்னு காண கிடைக்கிறது. ரஃபாக கூடுமான வரைக்கும் ஒரு 8 கிலோமீட்டர் எடுத்துக்கிறா 5 மைல் கணக்கில் வரும். சரியா? அடுத்தது அஹீந்திரம். அஹீந்திரன், அஹி இந்திரன் அப்படின்னு. அஹின்னா பாம்பு, இந்திரன் அப்படின்னா பாம்புகளின் தலைவன் அர்த்தம். கஜேந்திரன்னா கஜ இந்திரன், கஜங்களின் ராஜன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்திரன் கஜராஜன் தான் கஜேந்திரன் அர்த்தம். அந்த மாதிரி அஹி இந்திரன், அஹீந்திரன், ஆதிசேஷன். அஹீந்திரபுரம்னு ஒன்று உண்டு. திரு அஹீந்திரபுரம், தமிழில் சொல்லும்பொழுது திருவஹீந்திரபுரம் சொல்லுவோம். திருவைந்திபுரம் அப்படின்னு இன்னி காலகட்டத்தில் நாம் சொல்லி கொண்டிருக்கோம். திருவைந்தை அப்படின்னு சொல்லுவார்கள். ரொம்ப அழகான திவ்ய தேசம். தேவநாத பெருமாள், அந்த ஒரு தாயார் பேர் என்ன கண்டுபிடிங்க. நிகமாந்த மகாதேசிகர் அங்கே பல வருஷம் வாழ்ந்திருக்கார். அங்கே இருக்கக்கூடிய மலைக்கு ஔஷதகிரின்னு பேர். அந்த மலை மேலே தேசிகருக்கு கருடாழ்வாரும் பிரத்யக்ஷம், ஹயக்ரீவரும் பிரத்யக்ஷம். சரியா? அந்த ஹய அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். அந்த குதிரையை தேடிண்டு தான்
சகரபுத்திரர்கள் போகிறார்கள். சகரன், அவருடைய மூத்த மனைவி கேசினி, இளைய மனைவி சுமதி, கேசினியுடைய பிள்ளை அசமஞ்சன், அசமஞ்சனுடைய பிள்ளை அம்சுமான். சுமதிக்கு தான் 60,000 பிள்ளைகள். அசமஞ்சன் ராஜாவாலையும் அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ஜனங்கள்னாலையும் தள்ளி வைக்கப்பட்டார். அதனால அவர் நாட்டை விட்டு போயிட்டார். அவருடைய பிள்ளை அம்சுமான். சகர மகாராஜாவுக்கு அஸ்வமேத யஜ்யம் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானமாகிறது. பண்ணுறார். அவர் ஏற்கனவே ரொம்ப தர்மவான். அவர் அஸ்வமேத யஜ்யம் பண்ணால் இந்திர பதவி தன்னுடைய இந்திர பதவி போயிடுமோன்னு கவலைப்பட்ட இந்திரன் அதை அபகரிச்சுண்டு போயிடுறான். அதை தேடிண்டு 60,000 சகரபுத்திரர்களும் போகிறார்கள். பூமியை உடச்சுண்டு பள்ளந்தோண்டிண்டு போய் கொண்டிருக்கார்கள். அப்போ ஒரு ஸ்திதியில் அவர்கள் ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய கபில வாசுதேவரை பார்க்கிறார்கள். கபிலாச்சாரியார் கர்தமர் தேவகூதியினுடைய பிள்ளையான கபிலாச்சாரியாரை பார்க்கிறார்கள். ஆனால் அவரிடத்துல என்ன ஏதுன்னு விசாரிக்கலை. அவரை திருடன்னு முடிவு பண்ணி அவர் கேவலமாக பேசுகிறா. ஏன்னா பக்கத்தில் அவர்களுடைய அந்த குதிரை அங்கே அலைஞ்சின்னு இருந்தது. அப்போ கபிலருடைய கோபத்தில் அவர்கள்லாம் சாம்பலாக போயிட்டார்கள். இது வரைக்கும் நேற்று சொல்லியிருந்தேன். பாலகாண்டம் 41வது சர்க்கம். இப்போ புத்ராம் சிரகதாம் ஞாத்வா சகரோ ரகுநந்தன நப்தாரமப்ரவீத் ராஜா தீப்யமானம் ஸ்வதேஜசா. ஏ ரகு நந்தன, ராஜாவான சகரன் புத்திரர்கள்லாம் போய் ரொம்ப நாள் ஆயாச்சே வரலையே அப்படின்னு சொல்லி நல்ல தேஜஸோடு இருக்கக்கூடிய பேரனை பார்த்து சொல்கிறார். சூரஸ்ச கிருத வித்யஸ்ச பூர்வைஸ்துல்யோசி தேஜசாம் பித்ருணாம் கதிமன்விச்ச ஏன சாஸ்வோ பவாஹிதஹ. கிருத வித்யா, எல்லா கல்லையும் தேர்ச்சி அடைஞ்சவனான சூரனான, தேஜஸ்னால மூத்தவர்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய பேராண்டி, இந்த தந்தைகள்லாம் இங்கேயோ போனாடா என்ன ஆச்சுன்னு தெரில, அவளையும் பார்த்துண்டு குதிரை யாரால் திருடப்பட்டதோ அவனையும் பார்த்துண்டு குதிரையை பற்றி தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அந்தர்பௌமானி சத்வானி வீரியவந்தி மகாந்தி ச தேஷாம் த்வம் பிரதிகாதார்த்தம் சாசிம் கிருஹ்ணேஷ்வ கார்முகம். இந்த பூமியில் அடிய பூதங்கள்லாம் உண்டு, அதெல்லாம் பலசாலிகள், அதெல்லாம் அப்பப்போ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் வில் எடுத்துக்கோ, கத்தியும் எடுத்துக்கோ. சாசிம் கார்முகம், கார்முகம்னா வில்லு, சாசிம்னா கத்தி. அபிவாத்யாம் ஸ்வம் ஹத்வா விக்னகராணபி சித்தார்த்த சன்னி வர்த்தஸ்வ மம யஜ்ஞஸ்ய பாரகஹ. அபிவாத்யான் அபிவாத்ய, ரொம்ப அழகாக சொல்கிறார். நீ யார் வணங்கணுமோ அவர்களை வணங்கு, எல்லாரையும் வணங்கணும்னு அவசியம் இல்லை. அபிவாத்யாபிவாத்யான் துவம் ஹத்வா விக்னகரானபி, மரியாதை கொடுக்க வேண்டியவர்களுக்கு மரியாதை கொடு, இடையூறு செய்யறவர்களை கொல்லு. விக்னகரான் ஹத்வா, இது ரொம்ப முக்கியம். பல பேருக்கு யாரை வணங்கணும், எந்த இடத்துல வணங்கணும், யாரை வணங்கக்கூடாது, யார் இடத்துல திமிரா இருக்கணும்ன்றது தெரியறதில்லை. இது இந்துக்கள் எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். குருமார்கள்,
தாய் தகப்பன் மரியாதைக்குரிய அவர்களை வணங்கணும். ஒரு யார் இடத்துல எப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, புரியுறதா? யாரோ ஒருத்தர் பெரிய பதவியில் இருக்கா, ஆனால் திமிரா இருக்கானா அவர்களை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவர்கள் கீழே வேலை பண்ணாலும் சொல்கிற வேலையை பண்ணலாம், ஆனால் ஒரு டோர் மேட்னு சொல்லுவா, கால் மிதியடியாக இருக்கக்கூடாது. ஆஃபீஸில் கூட வேலை பண்ணுறவாள் எங்கே வாங்க அவங்ககிட்ட பேசணும், நீ அதை பண்ணு அப்படின்னு சும்மா நம்மளை வேலை ஏய்ப்பிக்கிறான்னா அதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. அங்கெல்லாம் உங்கள் கெத்து காட்டணும். அது நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், கூட இருக்கிற வேலை செய்கிற கலீக் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். மரியாதை. ஆஃபீஸில் வேலை பண்ணுறோன்னா ஆஃபீஸில் வேலை, அவ்வளோ. ஆஃபீஸ் வேலையாக இருந்தால் நேரடியாக சொல்லட்டும், இல்லாட்டி இமெயில் அனுப்பட்டோம், இல்லாட்டி வாட்ஸ்அப்லாம் கூட பிரயோஜனம் இல்லை, இமெயில் அனுப்பட்டோம். த மெத்தட் யூ ஷுட் லேர்ன் இட். சும்மா 10 பொதுவாக போகும்போது வரும்போது சொல்கிற வார்த்தைகள்லாம் அப்படியே கேட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சந்தர்ப்பங்களில் ஆஃபீஸ் விதிமுறைகளுக்கு மீறி யாராவது நம்ம கூட இருக்க மேனேஜர் சொல்கிறோம், இல்லை சார் நீங்கள் ரைட்டிங்கில் கொடுங்க நான் பண்ணுறேன்னு சொல்லிடலாம், தப்பு கிடையாது. அந்த தைரியம் எல்லாம் வளர்த்து கொள்ளணும். வணங்க வேண்டியவர்களை வணங்கணும், வணங்கத்தகாதவர்களை வணங்கக்கூடாது. இடைஞ்சல் செய்கிறவர்களை கொல்லுன்றார். கொல்லணும்னு இல்லை, அட்லீஸ்ட் நீங்கள் அவர்களை ஜெயிச்சு வரணும். அபிவாத்யாபிவாத்யாம் ஸ்வம் ஹத்வா விக்னகரானபி சித்தார்த்தக சன்னிவர்த்தஸ்வ மம யஜ்ஞஸ்ய பாரக. காரியத்தை முடிச்சுண்டு இந்த யஜ்ஞம் நல்லபடியாக முடியறதுக்கான காரியத்தை பண்ணிடுவா அப்படின்னு சொல்கிறார். உடனே அம்சுமான் கிளம்புறான். ஏவமுக்தோம்சுமான் சம்யக் சகரேன மகாத்மனாம் தனுராதாய கட்கம் ச ஜகாம லகு விக்ரமஹ. தனு ஆதாய, தனுசு வில் எடுத்துண்டு, கட்கம் அப்படின்னா வாள், அதையும் எடுத்துண்டு லகு விக்ரமக வேகமாக கிளம்பினான். வில்லு வாள். பகவானுக்கு 5 ஆயுதங்கள் உண்டுன்னு இருக்கு, பஞ்சாயுதங்கள்னு சொல்லுவோம் விஷ்ணுவுக்கு. அதில் வில்லும் உண்டு, வாளும் உண்டு. அந்த வில்லுடைய பெயர் என்ன, வாளுடைய பெயர் என்ன? வில்லு வாள் இது இல்லாமல் இன்னும் 3 ஆயுதங்கள் என்ன? முடிஞ்சால் அதனுடைய பெயர்களையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம், தப்பில்லை. சகாதம் பித்ருபிர்மார்கம் அந்தர்பௌமம் மகாத்மபிஹி பிராபத்யத நரஸ்ரேஷ்டஹ தேன ராஜ்ஞாபிச்சோதிதஹ. அப்போ அந்த நரோத்தமனான அம்சமான் இவர்கள்லாம் பூமியை வெட்டி குடஞ்சிட்டு போனாலே அந்த இடத்துக்கு வந்தான். தைத்யதானவரக்ஷோபிஹி பிசாச பதகௌரகைஹி பூஜ்யமானம் மகாதேஜா திசா கஜமபஷ்யத. அசுரர்கள், தானவர்கள், ராட்சசர்கள், பிசாசு, பட்சிகள், சர்ப்பங்கள் இவைகள்லாம் இவனை மரியாதை பண்ணுறது. அப்படியே போகும்பொழுது திக்கஜத்தை பார்க்கிறான். திசையில் இருக்கக்கூடிய கஜம் திக்கஜம். சதம் பிரதக்ஷிணம் கிருத்வா பிருஷ்ட்வா சைவ நிராமயம் பித்ருன் ச பரிபப்ரச்ச வாஜிஹர்த்தாரமேவ ச. அந்த திக்கஜத்தை பிரதட்சணம் பண்ணி குச்சலம் விசாரிச்சு இந்த சகரபுத்திரன் 60,000 பேரை பற்றியும் குதிரையை பற்றியும் கேட்டான். திஷா கஜஸ்து தஸ்ருத்வா பிரத்யாஹாம்சுமதோ வசஹ. ஆசமஞ்ச கிருதார்த்தஸ்த்வம் சஹாஸ்வ சீக்கிரமேஷ்யதி மேஷ்யசி. திக்கஜம் அம்சமான பார்த்து அழகாக ஆசையோட அசமஞ்சனுடைய பிள்ளை அசமஞ்சன் அப்படின்னா அம்சமான்.
காரியம் நிறைவேறினா குதிரை அடைஞ்சா விரைவில் திரும்பி வருவார் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறது. தஸ்ய தத்வசனம் ஸ்ருத்வா சர்வாணேவ திசா கஜான் யதாக்ரமம் யதா நியாயம் பிரஷ்டம் சமுபசக்ரமே. அப்போ திக்கஜம் சொன்னோன்னு அழகாக எல்லா திக்கஜன கிரமப்படி விசாரித்து மரியாதை பண்ணார். அந்த அப்புறம் அங்கே இருக்க திக்பாலர்கள் எல்லாம் அவங்ககிட்ட பேசுகிறா. தைச்ச சர்வைர் திசா பாலைஹி வாக்ஞைர் வாக்ய கோவிதைஹி பூஜித சஹயஸ்சைவ பூஜித சஹயஸ்சைவாஹ கந்தாசீத் அபிச்சோதிதஹ. எந்தெந்த காலத்தை எப்படி பேசணும் அதெல்லாம் தெரிஞ்ச அந்த திக்பாலர்கள் அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். அழகா குதிரையை அடைவாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். தேஷாம் தத்வசனம் ஸ்ருத்வா ஜகாம லகு விக்ரமஹ பஸ்மராசீக்ருதா யத்ர பிதரஸ்தத்ர சாகராஹ. வார்த்தை சொன்னால் கடற்கரை நடந்து போகிறான். எந்த இடத்துக்கு போய் சாம்பல் குவியலாக இருக்குது. பார்த்தோன்னா உனக்கு தெரிஞ்சு கொடுத்து தன்னுடைய 60,000 தகப்பன்கள் சாம்பல் குவியலாக இருக்கிறார்கள் தெரியுது. சதுக்கவசாம், அதாவது சில சந்தர்ப்பங்கள் எப்படி அதிர்ச்சி நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அன்பிளான்ட் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் நிறைய உண்டு இல்லையா, அதான வாழ்க்கை. சதுக்கவசம் ஆபன்னஹ து அசமஞ்சசுதஸ்ததாம் சுக்ரோஷ பரமார்த்தஸ்து வதாத்தேஷாம் சுதுக்கிதஹ. அந்த அசமஞ்ச புத்திரன் ஐயோ இப்படி போயிட்டாளேன்னு ஓன்னு வாய் விட்டு கதறி அழறான். ஒரு மகாத்மாவாச்சே பராக்கிரமசாலியாச்சே அப்படி அழலாமா? மகாத்மான்னு என்ன, ஒரு மனசில் ஈரம் இருக்காதா? கருணை உண்டு. யார் இடத்துல நல்ல குணங்கள் இருக்கோ அவளுக்கு கருணை உண்டு, அன்பு உண்டு, அவர்களுக்கும் அழுகி எல்லாம் உண்டு. அல்பமான விஷயங்களுக்கு அழமாட்டார்கள். இது நியாயமான ஒரு அழுகை. யாக்ஞீயம் சஹயம் தத்ர சரந்தம் அவிதூரதஹ ததர்ஷ புருஷ வியாக்ரோ துக்கசோக சமன்விதஹ. துக்கசோக சமன்விதஹ, ரொம்ப துக்கமாயிடுது. அந்த புருஷ வியாக்ர புருஷ புலி அந்த பய அங்கே பக்கத்தில் மேய்ஞ்சின்னு இருக்க யாக குதிரையையும் கண்டான். அது பாட்டுக்கு அங்கே இருக்கு. சதேஷாம் ராஜபுத்ராணாம் கர்த்து காமோ ஜலக்ரியாம் சலிலார்த்தி மகாதேஜா நசாபஷ்யஜலாசயம். தெரிஞ்சு போயிட்டு வரான் போயிருக்கான்னு தெரியறது. சரியவாளுக்கு அந்திம காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அங்கே எங்கேயுமே ஜலமே கிடைக்கல. ஆனால் அந்த குதிரைக்கு புல் எங்கேயோ கிடச்சிட்டு இருக்கு, சாப்பிட்டு இருக்கு. விசாரிய நிபுணாம் திருஷ்டிம் ததோ அபஷ்யத் ககாதிபம் பித்ருணாம் மாதுலம் ராம சுபர்ணமணிலோபபம். ஏ ராமா, அப்ப நடா பண்ணலாம் அப்படி தேடலாம் யோசிக்கிறான். அப்ப க காதிபம் க காதி காதிபம். இந்த பக்ஷிராஜனான காதி சுதன், காதி
அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவரை சுபர்ண பகினின்னு சொன்னோம். யார? சுமதிய. அவ பசங்க தானே. அப்போ கருடன் இந்த 60,000 பேருக்கு தாய் மாமன். அப்போ அவர் வரார், அந்த இடத்துல வரார். அனிலோபமம், அனிலக அப்படின்னா காற்று. வாயு வேகமுடைய கருட பகவானை கண்டான். பித்ருணாம் மாதுலம். இப்போ இந்த 60,000 சகரபுத்தர்களுடைய தாய்மாமனான கருட பகவானை கண்டான். சச்சைனமப்ரவீத் வாக்கியம் வைனதேயோ மகாபலஹ மாஷுச புருஷவ்யாக்ர வதோயம் லோகசம்மதஹ. மகாபலனான வைனதேயன் இவனை பார்த்து சொன்னார், ஏ புருஷஸ்ரேஷ்டா, மாஷுச்ச மாஷுச்ச. இது ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். இது ஒரு 2 வார்த்தை. மாஷுச்ச அப்படின்னா வருந்தாதே. எந்த சுவாமி கையில் மாஷுச்சன்னு எழுதி வச்சுருக்கார். மாஷுச்ச வருந்தாதே. அயம்பதக லோகசம்மதக. இவர்களுடைய இந்த வதமானது உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியது. கபிலேனா பிரமேயேன தக்தாஹிமே மகாபலாஹ சலிலம் நார்ஹசி பிராஜ்ஞ தாதுமேஷாம் ஹி லௌகிகம். மகாசல பலசாலியான இவர்கள்லாம் அப்பிரமேயரான கபிலராலே சாம்பலாக்கப்பட்டார்கள். அதனால் புத்திசாலி பிராஜ்ஞ, இவர்களுக்கு சாதாரண ஜலத்தினால நீ அந்திம காரியம் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்குறான். அப்படி புருவத்தை சுருக்கி அப்போ அப்படின்னு பார்க்குறான். கங்கா ஹிமவதோ ஜேஷ்டாம் துஹிதா புருஷர்ஷப தஸ்யாம் குரு மகாபாஹோ பித்ருணாம் து ஜலக்ரியாம். ஏ புருஷர்ஷப, ஹிமவானுடைய மூத்த மகள் கங்கை. இந்த 60,000 சகரபுத்திரர்களுக்கு கங்கா ஜலத்தினாலே தர்ப்பணம் செய்வாயாக அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகம் சொல்றார். பஸ்மராசி கிருதானே தானே பிளாவயே லோக பாவனி தயா கிளின்னமிதம் பஸ்ம கங்கயா லோக காந்தயாம் ஷஷ்டிம் புத்திர சஹஸ்ராணி ஸ்வர்கலோகம் நயிஷ்யதி. லோகபாவனி, லோகபாவனின்னு பேர். லோகத்தை பரிசுத்தம் செய்யக்கூடிய அவள். இந்த சாம்பலெல்லாம் அவள் தான் கரைக்கணும். அவள் லோக காந்தையா, லோக காந்தா. அந்த லோக காந்தா சொல்கிறோம் இல்லையா, ஸ்ரீகாந்தா, ரஜினிகாந்தா, அந்த மாதிரி நிறைய உண்டு. லோக காந்தா, லோகத்திற்கு பிரியமானவள் லோக காந்தா. ராதாகாந்த், ராதாகாந்த் அப்படின்னு ஒரு கிருஷ்ணன் உண்டு. எங்கே இருக்கான் கண்டுபிடிக்கல. ராதா காந்த் அப்படின்னு பேர் அவனுக்கு. அந்த லோக காந்தையான கங்கையினாலே இந்த சாம்பல்லாம் நனையும் பொழுது இந்த 60,000 புத்திரர்கள் ஸ்வர்கலோகத்திற்கு போவார்கள். நீ அதை பண்ணுப்பா அப்படின்றார். ஸோ பிரிங் கங்கா அப்படின்றார். ஹர் ஹர் கங்கே ஜெயமா கங்கே. ஜெய் போலோ கங்கா मैया की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो भारत माता की जय. हर हर गंगे जय मां गंगे. गंगे शरणम.
ராதே கிருஷ்ணா.